நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ப்ராப்ளம், காம்ப்ரிஹென்சிவ் ப்ராப்ளம் பார்த்துருக்கோம் மாடல். அந்த மாடல்லே அடுத்த சம் பார்க்க போகிறோம். இல்லஸ்ட்ரேஷன் 25. இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்டு டைரெக்டாக போடுறது, ஜேர்னல் இல்லாமல் கேபிட்டல் அக்கௌண்ட்டு, அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட் போட போகிறோம். இப்போ இந்த சம் வந்து எங்கே வரும் அப்படின்னு சொன்னால், உனக்கு 5 மார்க்ஸ் சம்மில் வரும். கண்டிப்பாக இது அட்மிஷன்லையும் ரிட்டையர்மெண்ட்லையும் பார்ட்னர்ஷிப்பில் இருந்து ஒரு சம் கண்டிப்பாக 5 மார்க்ஸில் வந்துடும். கவனிங்க நல்லா. The balance sheet of Rekha and Mary on 31st March 2018 is as follows. Liabilities கொடுத்துருக்காங்க, அசட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டு, ஜென்ரல் ரிசர்வு, ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டு, சண்டே கிரெடிட்டார்ஸ். இதில் ஜென்ரல் ரிசர்வையும் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டையும் நம்ம பிரித்து கொடுக்கணும் ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு ஓல்டு ரேஷியோவில். இந்த சைடு அசட்ஸில் பில்டிங், ஸ்டாக்கு, சண்டே டேட்டாஸ், கேஷ் அட் பேங்க்கு. இப்போ என்ன சம்மில் கொடுத்துருக்காங்க, they share the profit and losses in the ratio of 3:1. ஓல்டு பார்ட்னர்ஸ் வந்து நமக்கு ரேகா அண்ட் மேரி, அவங்களுடைய ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் 3:1. they agree to admit Kavita into the partnership for 1/4 share of profit which she gets entirely from Rekha. இப்போ வந்து கவிதா வந்து 1/4 ஷேருக்கு அட்மிட் பண்ணி அதை ஃபுல்லாகவே நம்ம வந்து என்டையராக வந்து ரேகா கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து வச்சுருக்கோம். என்டையர் ஃப்ரம் ரேகானா, ரேகாங்கிறது ஓல்டு பார்ட்னர், அந்த ஓல்டு பார்ட்னரே இந்த 1/4 ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்டை கவிதாவுக்கு கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபாலோயிங் ஆர் த கண்டிஷன்ஸ். கவிதா ஹேஸ் டு பிரிங் 20,000 as கேபிட்டல். நியூ பார்ட்னர் கொண்டு வந்த கேபிட்டல் வந்து 20,000. her share of goodwill is valued at 4,000. ஷேர் ஆஃப் goodwill வந்து 4,000. she could not bring cash towards goodwill. அவள் வந்து குட்வில்லுக்காண்டி இவன் வந்து எதுவுமே கேஷ் கொண்டு வரல. depreciate building by 10%, stock to be revalued at 6,000, create provision for doubtful debts at 5% on sundry debtors, prepare necessary ledger accounts and the balance sheet after admission. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட போகிறது ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட். ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டுனா ரீவேல்யூ த அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். இப்போ இதுக்கு வந்து என்னென்னலாம் வருதுன்னா, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் உள்ள என்ட்ரிஸை வச்சு தான் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் போடுவோம். இப்போ டிப்ரிஷியேட், ஃபஸ்ட்டு ஒன் வந்து டிப்ரிஷியேட் பில்டிங் பை 10%. பில்டிங் ஆல்ரெடி எவ்வளோ இருக்குன்னா, இங்கே 50,000 இருக்குது. ஸோ 50,000 இன்ட்டு 10 டிவைட் பை 100. 50,000 இன்ட்டு 10 டிவைட் பை 100. அப்போ 10 கேன்சல் ஆயிரும், 10 கேன்சல் ஆயிரும். 5,000 வந்து பில்டிங்கில் இருந்து டிப்ரிஷியேட் ஆகுது. அப்போ பில்டிங்லேருந்து டிப்ரிஷியேட் ஆகுதுன்னா இது வந்து என்ன, நமக்கு லாஸ் ஆன் ரீவேல்யூவேஷன். அசட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ லாஸ் ஆன் ரீவேல்யூவேஷன். இதுக்கு என்ன என்ட்ரி, ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு பில்டிங் அக்கௌண்ட். அப்போ நம்ம வந்து மனசுக்குள்ளே நம்ம ஜேர்னல் என்ட்ரியை சொல்லி பார்த்துக்கிட்டு டைரக்ட் லெஜர் போஸ்டிங் கொடுக்குறோம். ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு பில்டிங் அக்கௌண்ட் 5,000. அடுத்து வந்து ஸ்டாக் டு பி ரீவேல்யூட் அட் 6,000. இந்த ஸ்டாக் ஆல்ரெடி எவ்வளோ இருக்குது, 8,000 இருக்குது. 8,000 இருக்கிறது 6,000 குறைஞ்சிருக்கு. அப்போ குறைஞ்சிருக்குன்னா எவ்வளோ குறைஞ்சிருக்கு, 2,000 அளவுக்கு குறைஞ்சிருக்கு. இதுவும் என்னது, லாஸ் ஆன் ரீவேல்யூவேஷன். அசட் டிக்ரீஸ், அப்போ லாஸு. அப்போ ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டேட்டா டூ ஸ்டாக் அக்கௌண்ட் எவ்வளவு, 2,000 குறைஞ்சிருக்கு. ஸோ 2,000, இங்கே 8,000. ஸோ 8,000 மைனஸ் 6,000 ஈக்குவல் டு 2,000. அடுத்து கிரியேட் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் அட் 5% ஆன் டெட்டாஸ். சண்டே டெட்டாஸ் இங்கே எவ்வளோ இருக்குது, 60,000 இருக்குது. ஸோ 60,000 இன்ட்டு 5 டிவைட் பை 100. ஸோ இதுக்கு 2 சைடு பேசுகிறாங்க. 6 பைசா 30, 2 0 சேர்க்கணும். அப்போ 3,000. இதான் வந்து ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ். அதான் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டேட்டா டூ ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ். இதுவும் லாஸு, ஏன்னா அசட் டிக்ரீஸ் ஆகுது. நமக்கு வரக்கூடிய கடன் வந்து வராமல் போகுது. 3,000 வந்து நமக்கு டவுட்ஃபுல் டெப்ட்ஸ். ஸோ அதை போட்டுக்கலாம். இந்த சைடு வந்து ப்ராஃபிட் ஐட்டம் எதுவுமே கிடையாது. ஸோ இதை டோட்டல் பண்ணோம்னா 5 + 2 7, 7 + 3 10,000. ஸோ பை லாஸ் ஆன் ரீவேல்யூவேஷன் ட்ரான்ஸ்ஃபர்டு டு அப்படின்னு போட்டு ரேகாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், ஓல்டு பார்ட்னர் மேரிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், 2 பேருக்கு எவ்வளவு நமக்கு ரேஷியோ 3:1. அப்போ 3 + 1னா 3 டிவைட் பை 4, 1 டிவைட் பை 4 இன்ட்டு 10,000. ஸோ 3 டிவைட் பை 4 இன்ட்டு 10,000. அப்போ எவ்வளோ வரும், இங்கே அடிச்சு கொடுத்தோம்னா 1 4 is 4, 2 4s are 8, மீதி 2 20, 5 4s are 20, 0 0. ஸோ ஒருத்தருடைய பங்கு 7,500. அடுத்து உள்ள பங்கு 1/4. ஸோ 1/4 இன்ட்டு 10,000 போது
அடிச்சு கொடுத்தோம்னா 2500. ஸோ அதே எடுத்து போட்டுருவோம். ரேகாஸ் கேப்பில் கொண்டுட்டா 7500, மேரிஸ் கேப்பில் கொண்டுட்டா 2500. ரெண்டையும் கூட்டினோம்னா 10,000. அவ்வளோதான் வந்து ரிவாலுவேஷன் அக்கௌண்ட் ஓவர். இப்போ இந்த ரிவாலுவேஷன் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஜர்னல் எழுதணும். ரேகாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா, மேரிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா, 2 ரிவாலுவேஷன். அப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்டில் எங்கே போயிடும்? 2 ரிவாலுவேஷன் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இங்கிட்டு வந்துடும் டெபிட் சைடில். எவ்வளவு? 7500, 2500. அடுத்து கேபிட்டல் அக்கௌண்ட்டுடைய ஓப்பனிங் பேலன்ஸ். கேபிட்டல் அக்கௌண்ட்டுடைய ஓப்பனிங் பேலன்ஸும்போது இங்கே இருக்குது சம்பளம். ரேகாவுக்கு வந்து பை பேலன்ஸ் ப்ரீபைடு ரேகாவுக்கு 50,000, மேரிக்கு வந்து 30,000. அதை எடுத்து கொண்டுக்கிறோம். அடுத்து பை பேங்க் அக்கௌண்ட்டுங்கிறது நியூ பார்ட்னர் கொண்டு வந்த கேபிட்டலுக்கு. நியூ பார்ட்னர் கொண்டு வந்த கேபிட்டலுக்கு என்ன என்ட்ரி? பேங்க் அக்கௌண்ட் டெட்டா டு கவிதாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அப்போ வந்து கவிதாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டா, பேங்க் அக்கௌண்ட் டெட்டா டு கவிதாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அப்போ பை பேங்க் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு கவிதாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு நேராக 20,000 கொண்டு போய் ஜேர்னல் என்ட்ரியை போட்டு இதை போட்டுருவோம். 20,000 அமௌண்ட்டை போட்டுருவோம். அடுத்து வந்து ஜென்ரல் ரிசர்வை பிரித்து கொடுக்குறோம். ஸோ ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டேட்டா 2 ரேகாஸ் கேபிட்டல், 2 மேரிஸ் கேபிட்டல். அதான் வந்து ஜேர்னல் என்ட்ரி. அப்போ பை ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் சொல்லிட்டு இது எவ்வளோ இருக்குது? 40,000 இருக்குது. இந்த 40,000 எப்படி நம்ம பிரிக்கணும்? 40,000 இன்ட்டு 3/4. அடுத்து 40,000 இன்ட்டு 1/4. 4 அடிச்சு கொடுத்தோம்னா 10,000 வரும். ஸோ இது வந்து ஒரு பங்கு 10,000, இங்கே வந்து 3 பங்குங்கும்போது 30,000. ஸோ பை ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் 30,000, 20,000. 10,000. இது வந்து 3 into 30,000. இது வந்து அதை எடுத்துக்கொண்டே போட்டோம். அடுத்து பை ஒர்க்மேன்ஸ் காம்பன்சேஷன் ஃபண்டு எவ்வளோ இருக்குது? 10,000. ஸோ ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் அக்கௌண்ட் டேட்டா 2 ரேகாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், 2 மேரிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அப்போ 10,000 இன்ட்டு 3/4 ஈக்குவல் டு ஒரு பங்கு வந்து 2,500 வரும். ஸோ 3 7,500. ஸோ 10,000 இன்ட்டு 1/4 இப்போ 2,500. ஸோ இதை எடுத்து ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டுன்னு சொல்லிட்டு 7,500, 2,500. அடுத்து இந்த சைடு இப்போ என்ன கொண்டு வர ரேக்கானா குட்வில் காண்டி 4,000 கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதுக்கு என்ன என்ட்ரி வரணும் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து பை கவிதாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். கவிதா தானே நியூ பார்ட்னர், கவிதா கொண்டு வர. அப்போ கவிதாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா 2 ரேகாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அதாவது குட்வில் வந்து எப்படின்னா they agreed to admit கவிதா into the partnership firm by 1/4 share of profit. She gets entirely from ரேகா. ரேகா தான் வந்து என்டையர் ப்ராஃபிட்லேருந்து அவளுடைய பங்கு ஃபுல்லாகவே வந்து 1/4 ஷேரை வந்து கொடுக்குறது வந்து ரேகா. ஸோ அதை தான் சொல்கிறேன். இங்கே வந்து பை கவிதாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4,000 கொண்டு வந்து ரேகா கிட்ட போயிடும் வேண்டியது. அடுத்து இந்த 4,000 இங்கே எப்படி போகணும்னா 2 ரேகாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்னு போட்டு கவிதாஸில் கொண்டு போய் போட வேண்டியது. அப்போ இதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரினா கவிதாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ரேகா 2 ரேகாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படி போட்டு 2 பேருக்குமே வந்து மாற்றி மாற்றி இவங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து போட்டுருவது. போட்டுட்டு டோட்டல் போடுறோம். போடும்போது 91,500, இங்கே 42,500, இங்கே 20,000. இங்கே வந்து 7,500. இந்த 91லேருந்து 7,500 லெஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வரக்கூடிய பேலன்ஸ் சிபிடி 84,000. 42,000 வந்து 2,500 லெஸ் பண்ணால் 40,000. இங்கே 4,000 லெஸ் பண்ணால் 20லேருந்து 16,000. அவ்வளோதான். அப்படியே எடுத்து இதை வந்து பை பேலன்ஸ் பிபைடின்னு கீழே இறக்கிக்கிறோம். இறக்கிக்கிட்டு ஒரு பேலன்ஸ் ஷீட் போடும். ஸோ பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 1st April 2018 liabilities assets. இப்போ வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டுங்கும் போது இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வரக்கூடிய பேலன்ஸை 3 பேருக்கு எடுக்க போகிற வேண்டியது 84,000, 40,000, 16,000. அடுத்து வந்து சண்டே கிரெடிட்டாஸ் அது எதுவுமே டச் ஆகலை. இது ரெண்டையும் நம்ம பிரித்து கொடுத்து ஏற்கனவே நம்ம ப்ராப்ளத்தில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ சண்டே கிரெடிட்டாஸ்ங்கும் போது 20,000 மட்டும் எடுத்து இந்த சைடு போட வேண்டியது. அதுக்கப்புறம் பில்டிங்கில் என்ன பண்ணியிருக்கோம்? ஏற்கனவே டிப்ரிஷியேட் பண்ணியிருக்கோம் 5,000. ஸோ பில்டிங் லெஸ் டிப்ரிஷியேஷன் போட்டு 50,000 இருந்து அந்த 5,000 நம்ம லெஸ் பண்ணி காமிக்கிறோம். பில்டிங் லெஸ் டிப்ரிஷியேஷன் 5,000. ஸோ 45,000. அடுத்து வந்து ஸ்டாக்கு என்ன ஆகுது? குறையுது மதிப்பு.
எவ்வளவுக்கு குறையுதுன்னா 2000 அளவுக்கு குறையும். ஸோ அந்த 8000 இருந்து லெஸ் ஸ்டாக்கு அப்படின்னு போட்டு 2000 கழிச்சுக்கிட்டு மீதி இருக்கிற 6000 இங்கே போட வேண்டியது. ஸோ 8000 ப்ளஸ் டிக்ரீஸ்ன்றது 2000 6000 வரும். அடுத்து சண்டே டேட்டா 60,000 இருக்குது. இங்கே ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல்னஸ் 3000 வரவே வராதுங்கிற வராக்கடை. ஸோ சண்டே டேட்டாஸ் 60,000 வந்து 3000 மட்டும் லெஸ் பண்ணிட்டு லெஸ் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல்னஸ்ன்றது 57,000. அடுத்து பேங்க், இங்கே கேஷ் அண்ட் பேங்க் எவ்வளோ இருக்குது 32 இருக்குது. நமக்கு ஆல்ரெடி வந்து இங்கே பேங்க் வந்து எவ்வளோ வந்திருக்கு நமக்கு அப்படின்னு சொன்னால் அவன் கொண்டு வந்த முதல் யார் கவிதாஸ் கொண்டு வந்த முதல் வந்து 20,000. ஸோ 32 + 20 52,000 போட்டு ரெண்டையும் கூட்டோம்னா நமக்கு டேலி ஆகிடும் 1,60,000. டேலி ஆனாக்க நமக்கு வந்து சம் கரெக்ட். இப்போ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எப்போ வேணாலும் என்கிட்ட கேட்கலாம். இப்போ அடுத்த சம் போவோம். இல்லஸ்ட்ரேஷன் 26. அமீர் அண்ட் ராஜா ஆர் பார்ட்னர் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் இன் த ரேஷியோ ஆஃப் 3:2. That balance sheet is shown as under on 31/12/2018. லைபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ரிசர்வ் ஃபண்டு கிரெடிட்டாஸ் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் வருது. இங்கிட்டு வந்து மிஷினரி, ஃபர்னிச்சர், டெட்டாஸ், ஸ்டாக், ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ், கேஷ் at the bank. Rohit is admitted as a new partner who introduces capital rupees 30,000 for his 1/5 share in future profits. He brings 10,000 for his share of goodwill. 30,000 capital ஆகும். ஷேர் ஆஃப் குட்வில் கண்டி 10,000 கொண்டு வந்துங்க. ஃபாலோயிங் ரீவேல்யூவேஷன் ஆர் மேட். ஸ்டாக் இஸ் டு பி அப்ரிஷியேட்டட் 14,000. டிப்ரிஷியேட்டட்னா குறையிறது, அப்ரிஷியேட்டட்னா கூடுறது. ஃபர்னிச்சர் இஸ் டு பி டிப்ரிஷியேட்டட் 5,000. மிஷினரி இஸ் டு பி ரீவேல்யூட் அட் 80,000. ப்ரிப்பேர் நெசசரி லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் அந்த பேலன்ஸ் ஷீட் ஆஃப்டர் த அட்மிஷன். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் போட போகிறோம். இந்த 3 அட்ஜஸ்ட்மெண்ட்டை வச்சுருக்கோம். ஸ்டாக் இஸ் டு பி அப்ரிஷியேட்டட் 14,000. ஸ்டாக் இங்கே எவ்வளோ இருக்குது 10,000 இருக்குது, 14,000 கூடியிருக்கு. அப்போ எவ்வளோ கூடியிருக்கு 4,000 கூடியிருக்கு. அப்போ இது வந்து ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூவேஷன். இது வந்து அசட் இன்க்ரீஸ்ங்கும் போது ப்ராஃபிட். அப்போ ப்ராஃபிட்டுங்கும் போது என்ன என்ட்ரி வரும்? கன்சர்ன்ட் அசட் அக்கௌண்ட் டேட்டா டு ரீவேல்யூவேஷன். ஸோ ஸ்டாக் அக்கௌண்ட் டேட்டா டு ரீவேல்யூவேஷன். அப்போ பை ஸ்டாக் அக்கௌண்ட்டு 4,000. அடுத்து ஃபர்னிச்சர் இஸ் டு பி டிப்ரிஷியேட். அப்போ இங்கே எழுதிக்கலாம். நீ என்ன எழுதிக்கலாம்னா 10,000 இருக்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு 14,000. அப்போ 4,000 வந்து இன்க்ரீஸ். சரி, அடுத்து ஃபர்னிச்சர் இஸ் டு பி டிப்ரிஷியேட்டட் at 5%. ஃபர்னிச்சர் இங்கே எவ்வளோ இருக்குது 40,000. 40,000 இன்ட்டு 5/100. அப்போ 5,20 2 சைக்கிள் சேர்த்துக்கணும். 2,000 வந்து என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து குறையுது. ஸோ ஃபர்னிச்சரில் குறையுதுங்கும் போது அசட் டிக்ரீஸ்னால் இது வந்து லாஸ் ஐட்டம்னா என்ன வரணும்? ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட் டெட்டா டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். ஸோ டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் போட்டு 2,000. அடுத்து மெஷினரி இஸ் டு பி ரீவேல்யூட் அட் rupees 80,000. மெஷினரியுடைய வேல்யூ எவ்வளவு 60,000. 60,000 வேல்யூவாக இருந்தது 80,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு 20,000 அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு அசட் இன்க்ரீஸ் ஆனால் நமக்கு வந்து ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூவேஷன் அப்போ வந்து கன்சர்ன்ட் அசட் அக்கௌண்ட் டேட்டா டு ரீவேல்யூவேஷன். ஸோ கன்சர்ன்ட் அசட்டுங்கும் போது மெஷினரி அக்கௌண்ட். ஸோ பை மெஷினரி அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு 20,000 போட்டோம். அவ்வளோதான். இந்த 3 ஜோனல் போட்டதுக்கு பிறகு டோட்டல் போடுறோம். இங்கே 2,000 தான் இருக்குது, இங்கே 24,000 இருக்குது. 24லேருந்து 2 கழிச்சிட்டோம்னா 22. 22 வந்து எப்படி பிடிச்சி கொடுக்குறோம்னா 3:2. ஸோ 3/5 இன்ட்டு 22,000. நீ ரஃபில் நீ அடிச்சு பார்க்கணும், அப்போ தான் உனக்கு புரியும். 5 வந்து அடிச்சு கொடு. 4 5s are 20, 4 5s are 20, 0 இப்போ இதை 3ஆல் பெருக்கு 300, 300, 3 4s are 12, மீதி 1, 3 4s are 12, 12 + 1 13. அதே மாதிரி இங்கேயும் இன்ட்டு 22,000. அப்போ 5 அடிச்சு கொடு 4,400. இப்போ 2ஆல் பெருக்கு 200, 200, 2 4s are 8, 2 4s are 8. அவ்வளோதான். இது ரெண்டையும் கூட்டினோம்னா 22,000. இப்போ இதுக்கு வந்து என்ன என்ட்ரி வரும்? அமீஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா, ராஜாஸ் ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு அமீஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், ராஜாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்டில் என்ன போகும்? பை ரீவால்யூவேஷன் சொல்லி போட்டு இந்த 13,200, 8,800 இங்கே வந்துருச்சு. இது வந்து ப்ராஃபிட் ஆன் ரீவால்யூவேஷன் ட்ரான்ஸ்ஃபர் டு
கேபிட்டல் அக்கௌண்ட். அடுத்து வந்து இப்போ வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு 2 பேலன்ஸு பை பேலன்ஸ் B/D தான் ஓப்பனிங்கு. அப்போ 80,000 70,000 அமீருக்கு, ராஜாவுக்கு 70,000 இந்த பழைய பேலன்ஸ் ஷீட்டில் உள்ள அமௌண்ட் எடுத்து இங்கே போட்டோம். அடுத்து பை பேங்க் அக்கௌண்ட்டுங்கும்போது இவன் கொண்டு வந்த நியூ பார்ட்னர் கொண்டு வந்த கேபிட்டல் 30,000. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு யாருக்கு பேர் வந்து ரோகிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ 30,000. ஸோ அதை வந்து பை பேங்க்னு சொல்லி 30,000 ரோகித்துக்கு நேரம். அடுத்து ரிசர்வ் ஃபண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அப்போ பை ரிசர்வ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு ரிசர்வ் ஃபண்டிங் எவ்வளோ இருக்குது 15,000. இந்த 15,000 என்ன பண்ணுறோம் 3:2 அப்படிங்கிற விதத்தில் பிரித்து கொடுக்குறோம். ஸோ 15,000 இன்ட்டு 3/5 2/5. அப்போ 5க்கு இது கணிச்சு கொடுத்தோம்னா 3. ஸோ 3 3s are 3,000. ஸோ 3,000 இன்ட்டு 3 9,000. 3,000 இன்ட்டு 2 6,000. ஸோ 9,000 + 6,000 15,000. அதுக்கப்புறம் வந்து வேறு எதுவும் இல்லை இங்கே பிரித்து கொடுக்குறதுக்கு. ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்டில் வரக்கூடிய ப்ராஃபிட்டை போட்டாச்சு. அடுத்து வந்து பை பேங்க் அக்கௌண்ட் சொல்லிட்டு இவனுடைய ஷேர் ஆஃப் குட்வில் எவ்வளோ கொண்டு வரேன் 10,000. இந்த 10,000 என்ன பண்ணுறோம் 3/5 இன்ட்டு 2/5. அப்போ 5க்கு இது கழிச்சு கொடுத்தோம்னா 2 இங்கே 2,000. இப்போ 2 3s are 6 2 2s are 4. ஸோ ஷேர் பண்ணி போட்டாச்சு. இப்போ கூட்டுறோம் 30,000. இங்கே வந்து 88,800. இங்கே 1,08,200. இங்கே எந்த பேலன்ஸுமே இல்லை, அப்படியே கேரி டவுன் பண்ணுறோம். 1,08,200 88,800 30,000 அப்படியே வந்து நம்ம கூட்டி போட்டுட்டு பை பேலன்ஸ் B/Dன்னு சொல்லிட்டு அப்படியே இதை வந்து இறக்கி பண்ணாங்க. இப்போ இதில் என்ன நோட்டு கொடுத்துருக்காங்க since the sacrificing ratio is not given and the new partner share is given, it is assumed that the old profit sharing ratio 3:2 is the sacrificing ratio and the new partner's share of goodwill is distributed to the old partners accordingly. இதில் வந்து நமக்கு வந்து சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கொடுக்கல, அதனால நியூ பார்ட்னருக்கு வந்து அந்த ஓல்டு ரேஷியோவிலே நம்ம வந்து ஓல்டு பார்ட்னர்ஸினுடைய ஓல்டு ரேஷியோவில் நம்ம பிரித்து கொடுத்துறோம்னு செய்யாது. இதில் இன்னும் ஒரு அக்கௌண்ட்டு போடுறோம், ஏன்னா வந்து கேஷ் அட் பேங்க்குங்கிற ஒரு நியூ அக்கௌண்ட்டு போட்டு காமிச்சிருக்காங்க. அதனால் அது எப்படின்னு பார்ப்போம். கேஷ் அட் பேங்க் அக்கௌண்ட் போட்டுட்டு இதே மாதிரியே டேட்டு பர்டிகுலர்ஸ் அமௌண்ட்டு டேட்டு பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் டெபிட் கிரெடிட் பிரிச்சுக்கிறோம். இப்போ கேஷ் அட் பேங்க்கினுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் பழைய பேலன்ஸ் ஷீட்டில் உள்ள ஓப்பனிங்னா 2 பேலன்ஸ் B/D 20,000. அடுத்து வந்து எங்கெல்லாம் வந்து இது கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வந்து நமக்கு வந்து பேங்க்குன்னு வருதோ அதை பூரா எடுத்து போட்டுருவோம். இங்கே வந்து பேங்க் அக்கௌண்ட். இப்போ இதுக்கு என்ன என்ட்ரி வரும்னா பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு ரோகிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் வரும். ஸோ இங்கே வந்து பை பேங்க்குன்னு இருக்குல்ல, அதனால வந்து இங்கே பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து 2 ரோகிஸ் கேபிட்டல்னு சொல்லிட்டு 30,000 போட்டுரும். அடுத்து வந்து இந்த இருக்குது பேங்க்கு. இவன் 10,000 கொண்டு வரேன். பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு அமீஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு ராஜாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ அதை வந்து டு அமீஸ் கேபிட்டல் டு ராஜாஸ் கேபிட்டல்னு சொல்லிட்டு பேங்க்கில் உள்ள 6,000 4,000 போடுறோம். இங்கிட்ட எந்த பேலன்ஸும் இல்லை. இப்போ இதை கூட்டினோம்னா 60,000. அதை அப்படியே பை பேலன்ஸ் B/Dன்னு கேரி டவுன் பண்ணி முடிச்சிடுறோம். இப்போ 60,000 வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம பேலன்ஸ் ஷீட் போடுறோம். பேலன்ஸ் ஷீட் எப்போ உள்ள மாதிரி தான் கேபிட்டல் அக்கௌண்ட்டுங்கும் போது கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வரக்கூடிய பேலன்ஸ் 1,08,000 88,800 30,000 அவ்வளோதான். அடுத்து வந்து கிரெடிட்டார்ஸுங்கும் போது அதை நம்ம டச்சே பண்ணலாம். இந்த 35,000 அப்படியே போட்டுருவோம். அடுத்து மெஷினரி வந்து நமக்கு ஆல்ரெடி 60,000 பேலன்ஸ் ஷீட்டில் இருக்குது. அதில் ஆட் அப்ரிஷியேஷன் 20,000 இன்க்ரீஸ் ஆகி 80,000 இருக்குது. ஃபர்னிச்சர் 40,000, அதில் லெஸ் டிப்ரிஷியேஷன் 2,000 லெஸ் பண்ணிட்டோம்னா 38,000. டெட்டாஸை டச்சே பண்ணலாம், அதை அப்படியே போட்ட வேண்டியது. ஸ்டாக்கில் அப்ரிஷியேஷன் இருக்குது 10,000 4,000 அப்ரிஷியேஷன், ஸோ 14,000. ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் டச் பண்ணலாம், அப்படியே போட்ட வேண்டியது. கேஷ் அட் பேங்க்குங்கும் போது நம்ம இங்கே கண்டுபிடிச்சா இந்த பேலன்ஸை C/Dயை கொண்டு வந்து இங்கே 60,000 போட்டுட்டோம்னா 2,62,000 ரெண்டுக்கு டோட்டல் வருது. அதனால் சம் வந்து இதோட ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாடலில் உள்ள நீங்கள் எக்ஸசைஸ் சம்மு போட்டு பாருங்கள். உங்களுக்கு எதுவும் கன்ஃபியூஷன் இருந்துச்சு, எதுவும் புரியலை அப்படின்னு சொன்னால் என்கிட்ட கேளுங்க. நான் வந்து அடுத்த கிளாஸ் வந்து லைவ் கிளாஸில் வரேன். வெனஸ்டே அன்னைக்கு நாளைக்கு வெனஸ்டேயில் தேர்ஸ்டே போக ஃப்ரைடே வரேன். ஃப்ரைடே வரும்போது ப்ராப்ளத்தில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.